முக்கியமான ஆயுதங்கள் தங்களிடம் வரம்பின்றி இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் எதிரியை தடுக்கும் திறன் தங்களுக்கு இருப்பதாக ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது. இரு தரப்பினரின் ஆயுத பலம், போரில் எடுத்து வரும் வியூகங்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு சேர்ந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு ஈரானும் அடுத்தடுத்து ஏவுகணைகள் வீசி பதிலடி கொடுத்தது. தொடக்கத்தில் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதை காட்டிலும் அதிவேகமாக இரு தரப்பும் ஆயுத தாக்குதலை நடத்தின. டெல் அவிவை மையமாக கொண்ட INSS என்ற அமைப்பு அமெரிக்கா, இஸ்ரேல் இரு தரப்பும் இதுவரை 2000க்கும் அதிகமான தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக கூறியிருக்கிறது. பதிலுக்கு ஈரான் 571 ஏவுகணைகளையும் 1391 ட்ரோன்களையும் ஏவியிருக்கிறது. ஆனால் இவற்றில் பல இடைமறித்து அழிக்கப்பட்டன. அடுத்தடுத்த நாட்களில் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை குறைத்து வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சண்டைக்கு முன்பு ஈரானிடம் 2000 ஏவுகணைகள் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டது. இந்நிலையில் சண்டையின் முதல் நாளோடு ஒப்பிடுகையில் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் 86%, ட்ரோன் தாக்குதல் 73% குறைந்திருக்கிறது. ஈரானிடம் 300 கிலோமீட்டர் தொலைவுள்ள இலக்குகளை தாக்கும் ஷஹப் 1 முதல் 2000 கிலோமீட்டர் தொலைவுள்ள இலக்குகளை தாக்கும் ஷஹப் 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வரை இருக்கின்றன. சண்டை நீடித்தால் ஆயுதங்களை கையிருப்பில் வைத்திருப்பதற்காக தாக்குதலை குறைத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை கிளப்புகின்றனர். இதனால் சண்டையின் அடுத்த கட்டம் ஈரானின் ஏவுகணைகள், ட்ரோன்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகளை அழிப்பதிலேயே இருக்கும் என அமெரிக்காவின் சென்காம் கூறியுள்ளது. உலகின் மிக வலிமையான ராணுவத்தை வைத்துள்ள நாடு அமெரிக்கா. இருந்த போதிலும் உக்ரைன், காசா போர்களில் ஏவுகணைகள், வெடிபொருட்களை கொடுத்து உதவியும் தாக்குதல் நடத்தியும் வருவதால் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு வேகமாக குறைந்து வருகிறது. ஈரான் தாக்குதலில் விலை உயர்ந்த மற்றும் தொலைதூர இலக்குகளை தாக்கும் டொமஹாக் குரூஸ் ஏவுகணைக்கு பதிலாக இலக்குகள் மீது துல்லியமாக வீசப்படும் JDAM குண்டுகளையே அமெரிக்கா அதிகம் பயன்படுத்தி வருகிறது. இந்த குண்டுகள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் விலை உயர்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. மறுபுறம் பேட்ரியாட் ஏவுகணைக்கு அமெரிக்கா மட்டும் இன்றி அதன் அரபு கூட்டாளிகள் மற்றும் உக்ரைன் நாடுகளிடையே தேவைப்பாடு அதிகம் இருக்கிறது. அமெரிக்காவிடம் சுமார் 1600 பேட்ரியாட் ஏவுகணைகள் இருக்கக்கூடும் என CSIS வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்கா தற்போதைக்கு ஆண்டுதோறும் 700 இடைமறித்து தாக்கும் ஏவுகணைகளை உற்பத்தி செய்து வருகிறது. ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதிகம் வீசினால் இந்த கையிருப்புகள் வேகமாக குறையும். இதனால் ஆயுத உற்பத்தியாளர்களுடன் ட்ரம்ப் ஆலோசனை நடத்த இருக்கிறார். அதன் பிறகே சண்டையின் போக்கு தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.